நிறைய பிள்ளைங்க எதுக்கு மம்மி நான் படிக்கணும், எதுக்கு டேடி நான் படிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறான், 10வது முடிச்சோன்னே வேலைக்கு போயிடுறான், நானும் வேலைக்கு போறேன். நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறாங்க. ஐ வாண்ட் டு earn. யாரோ சொல்லியிருப்பாங்க, எதுக்குடா படிச்சுட்டு உட்காந்துருக்க, நீ வந்து 10th நின்று விட்டுட்டு என்ன பண்ணு, நீ போய் வேலைக்கு வந்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபா வச்சு 8,000 ரூபா மாசம் மாசம் ஒரு நல்ல லேட்டஸ்ட் பைக்கை வாங்கிட்டு 8,000 ரூபா டியூ கட்டினா புது பைக் வாங்கிக்கலாம், ஊர் ஊரா சுத்தலாம், ஸ்டைலா ட்ரெஸ் வாங்கலாம், துணி கடையில நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி போடலாம், வழிநடுக எங்கெங்க சாப்பாடு இருக்கோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடலாம், எதுக்கு நீ உட்காந்து கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்து படிக்கிற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவான். அவன் எப்படி முட்டாளா இருக்கானோ அதே போல் நம்மளையும் முட்டாளாக ட்ரை பண்றான். வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், நீங்க படிக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க அசட்டையா மட்டும் நினைக்காதீங்க. நான் எதுக்கு படிக்கணும், சில பேர் நல்ல தத்துவம்லாம் பேசுவாங்க. அம்பானி படிச்சாரா சொல்றாங்க, அம்பானி வந்து பாட்டில் தூக்கிட்டு ஊர் ஊரா போனாராம், போய் அப்படி என்னமோ தள்ளு வண்டியை வச்சு ஆரம்பிச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன பெரிய கோடீஸ்வரமா இருந்தார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னா, அவங்க படிக்க வைக்கிற அப்பா அம்மா இல்லை அவருக்கு, அவங்க அப்பா அம்மாவால படிக்க வைக்க முடியல. ஆனா அம்பானியுடைய பிள்ளைங்க எல்லாம் படிச்சாங்க, அது தெரிஞ்சுக்கிடுங்க. அம்பானியுடைய பேர பிள்ளைங்க எவ்வளவு கோடீஸ்வரர்களா இருந்தாலும் வெளிநாடுகளில் கூட போய் அவங்களுக்கு இருக்கிற காசை வச்சு உயர்தர கல்வியை பெறாங்க. அவங்க தாத்தாவை மாதிரியே ஊர் ஊரா பாட்டில் தூக்கிட்டு சுத்தல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனால இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து நம்மளே முட்டாளாக்கி கொள்ளக்கூடாது. படிக்க வைக்க முடியலன்றது வேற. சில வீடுகளில் உள்ள நிர்பந்தங்கள் எனக்கு புரியுது. சில வீடுகளில் படிக்க வைக்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, காசு இல்லை, நீ வேலைக்கு போன்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அவங்க கதையை வேற. ஆனா உங்களுடைய பெற்றோர் உங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தர்றாங்களா? ஏப்பா நீ எங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்க வேணாம், நீ முதல்ல படிச்சுக்கோ, உன் வாழ்க்கையை கட்டிக்கோ, நீ ஒரு பட்டம் வாங்கு, நீ போய் ஒரு கல்லூரியில போய் சேரு, நல்ல படி அப்படின்னு அனுப்புறாங்களா? அதை போல உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லை. தட்ஸ் யுவர் கிரேட்டஸ்ட் அசெட். ஒருவேளை நல்ல கவனிங்க, நீங்க படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. யூ ஹேவ் த ட்ரெஷர் இன்சைட் யூ. கர்த்தர் உங்களை கொடுத்த கல்வியை கொண்டு நீங்க நினையாத நேரத்துல, நினையாத இடத்துல, நினையாத காரியங்களுக்கு தேவன் உங்களை பயனுள்ளவர்களாய் ஒரு நாள் மாற்றுவா. விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. கல்வி கற்கிறதை நீங்கள் தயவு செய்து மறுக்காதீங்க, விட்டு விடாதீங்க.